ஒரு பிப்ரவரி 1 நமக்கு வந்து இந்த மீட்டிங்கை நடத்தி கொடுக்கறதுக்கு 8 மணிக்கு நம்ம ரவி சார் தான் கமிட்டட். சரி, ரவி சார் வந்துருவாரானா வந்துருவார். என்ன பண்ணிருக்காருன்னா கல்யாண வீட்டுல இருக்கிறதுனால அவர் வர வரைக்கும் இந்த கூட்டத்தை, அதாவது எப்படின்னு சொல்றது, சிறப்பாக நடத்துவதற்காக நம்ம லேடி லீடர் வெண்மை மேடம் மிக சிறப்பான ஒரு லீடர். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பெண்கள் டீம் உருவாக்கும் பெருமைக்குரிய லீடர் அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. ஆகையினால நீங்க எல்லாம் ஒரு கரவோசை, பலத்த கரவோசை கொடுத்தா ரவி சார் வரும் வரை, ரவி சார் வந்துருவாரு. 5 மினிட்ஸ் அவர் 8 சொன்னாரு, வந்துருவார்னு நினைக்கிறேன். அதனாலும் முன்னுரையை வெண்மை மேடம் தொடங்குவாங்க, முடிவுரையை ரவி சார் முடிப்பார் என்று சொல்லி, வாங்க வெண்மை மேடம், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஓகேங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு மாதத்தின் முதல் நாள், ஒரு அற்புதமான நாள். துவக்கமே மதியானம் ஜூம் மீட்டிங்ல நம்ம ரஞ்சித் சார் பேசினாங்க. அதாவது காலையில பாத்தீங்கன்னா நாங்க ஒரு அகத்தில் இணைவோம் சொல்லிட்டு ஒரு 5:30 மணிக்கு ஒரு செஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம எமரால்ட் அவர்கள் ஒரு உற்சாகமான ஒரு மோட்டிவேஷன் காலையிலேயே ரொம்ப அமர்க்கலமா கொடுத்துட்டு போனாரு. ரியாலி சூப்பர். அது அதாவது அப்புறமா நானும் ரவியும் கூட பேசிக்கிட்டோம். எப்படி மேடம் இவர் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கொண்டு வரணும் டீம்ல எல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நானும் அவர்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் இந்த மாசம். அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். அதை நான் உண்மையிலேயே அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் மோட்டிவேட் பண்ணி, மேடம் நீங்க மேடம் நீங்க தமிழ்நாட்டோடய ஃபர்ஸ்ட் லேடி டெக்னிக்கலா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது எனக்கு உண்மையிலே நெகிழ்ந்து போகும் அவர் அப்படி சொல்லும் போதெல்லாம். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். ஒரு அப்ளைன் லீடர் ஒரு லீடர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் ரியலி கிரேட் சார். உங்களுக்கு என்னுடைய மிகவும் நன்றி சார். நன்றி சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம ஜெகதீசன் சார் ஸ்டார் பார்ல அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு மீட்டிங்க்கு வந்திருக்கிற அத்தனை லீடர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்தின கவிதா மிஸ்ஸுக்கும் என்னுடைய நன்றி. சசி எல்லாருக்குமே, சசிகலா மேடம், கரூர், அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. உடான் கீசோல்ல உடான் சார் சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. கன்சிஸ்டன்சி ஆஃபர்ஸை கொடுத்து நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்ம உற்சவம் ஏப்ரல் மாசம் பெங்களூர்ல சாரி கொச்சின்ல நமக்கு நடக்க போகுது. அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டிசி ஜெயா அவர்கள் வர்றாங்க. கண்டிப்பா அதுக்கு ஏன் எமரால்ட் ஐயாக்கு ஒரு மிகப்பெரிய இதுல ஒரு ஆர்வம், ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அநேக லீடர்ஸ் கொண்டு போய் மேடையில ஏத்தி டிசி ஜெயா கையால பாராட்டப்பட வேண்டும். அதுதான் அவருடைய மிகப்பெரிய கனவா இருந்துட்டு இருக்கு. நிச்சயமா இன்னைக்கு இந்த மாதம், கடந்த மாதம் பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு வெற்றி நம்ம எங்க டீம்ல நம்ம டீம்ல நடந்திருக்கு. ஒண்டர் வேர்ல்டு ஓனர் திரு பாபு அவர்கள் ஈகிள் பின், அவருடைய சகோதரி அவர்கள் ஓபனர் பின், நரேன் வின்னர் குவாலிஃபை பண்ணிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதே மாதிரி சசிகலா அவர்களும் கரூர் ஓபனர் பின் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அப்புறம் எங்க டீம்ல அம்பிகா சீனிவாசன் அவர்களும் ஒரு பிகினர் பின் அவங்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ், அப்ப அச்சீவ்மெண்ட்ஸ் வரும்போதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப உற்சாகமா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெப்த்ல கவிதா ராம்குமார், ராஜு சார் இவங்க ஈரோடுக்கு போயிட்டு, ராஜு சார் ஈரோடுக்கு போய் ரவி கூட இருந்து அவங்க எல்லா விஷயத்திலுமே இது பண்ணிருக்காங்க. போயிட்டு எல்லா விஷயத்திலுமே சப்போர்ட் பண்ணி நம்ம எமரால் சாரையும் பார்த்துட்டு ஈரோடுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிச்சயமா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா டீம் லீடர்ஸ் போயிட்டு அந்த சப்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவிதா ராம்குமார் அவங்க நாகர்கோயிலுக்கு போயிட்டு அங்க இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு அவங்களும் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராஜு சார், நம்ம பாபு சார், சுகுமார் சார் எல்லாருமே
வந்து உண்மையிலேயே நான் வந்து சுகுமார் சார் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய உதாரணம். நீங்க காலையில பாத்தீங்கன்னா கரெக்டா 1 எதுவும் காலையில 25,000 பிவி கோபாஜி அவர்கள் வந்து இவரு நம்ம எமரால்டு வந்து உடனே பாராட்டி ஒரு போட்டோ போட்டு வாழ்த்திட்டார். உடனே நம்முடைய கோபாஜி அவர்கள் வந்து நீங்க வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி மென்டார் அவர்கள் கையால வந்து வாழ்த்திருக்கிறாரு. அதை வந்து எனக்கு வந்து காமிச்சாரு. இது மாதிரி என்ன வந்து மென்டார் வந்து வாழ்த்தினார். நான் சொன்னேன் அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்குது மிஸ்ஸஸ் சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா ஒரு ஒரு நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அது அழகா கொண்டு வெக்கப்படவே மாட்டார். ஒருத்தர்கிட்ட போய் ஒரு நம்ம வந்து யோசிப்போம் இத போயிட்டு பேசுறதுக்கு அன்னோன் பர்சனு இவங்க கிட்ட போய் எப்படி போய் நம்ம போய் பேசுறோம். எங்க ட்ரெயின்ல போனாலும் சரி, ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனாலும் சரி, எங்க பஸ் ஸ்டாண்ட் நின்னாலும் சரி, கரெக்டா அந்த பின் பண்ணி வச்சிருப்பாரு. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் 10 ரூபாய் பொருள் இருக்கும், அது ஃப்ரீயா கூட கொடுக்க மாட்டார். 10 ரூபாய் வாங்கிடுவாரு. இந்த டீ தூளோ அந்த பேஸ்டோ எது கொடுத்தாலும் அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு என்ன அவர் வேலை வந்து பாத்தீங்கன்னா விதைக்கிறது, விதைச்சுக்கிட்டே இருப்பாரு. எந்த விதை முளைக்குதோ அப்படிதான் அவர் பண்ணதோட விளைவு தான் இன்னைக்கு வந்து ஒரு பாபு சார் வந்து எங்களுக்கு திருவள்ளூர்ல ஒரு பாபு சார் கிடைச்சி அவர் மூலமா ஒரு பெரிய ஒன்றரை வேர்ல்டு போய்க்கு ஒரு பெரிய டீம் வந்து வந்திருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் அவர்கள் சொல்லுவாங்க, அதாவது நம்ம டீம்ல நீங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருங்க. யாரு எப்பேர் பெரிய பெரிய பணக்காரர்களும் வருவாங்க, பெரிய பெரிய படித்தவர்களும் நம்ம டீம்ல வருவாங்க. இது யாருக்கு போய் இது வந்து ரீச் ஆகும்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய வேலை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது, பேசிக்கிட்டே இருக்குது. ஆர்சிஎம்ஐ பேசிக்கிட்டே இருக்குது. பேச 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 பாத்தீங்கன்னா நிச்சயமா அது வந்து பலன் தரும் அப்படின்றத வந்து டைமண்ட் அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அதுதான் இன்னைக்கு வந்து எல்லா டீம்லயும் நடக்குது. இப்போ இன்னைக்கு சசிகலா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குரூப்ல வந்து ஒரு கவர் போட்டிருந்தாங்க. 100 ரூபாய்க்கான கிட்டு போட்டு அவங்களுடைய விசிட்டிங் கார்டை வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்மளுடைய ப்ராடக்ட் யாருக்கோ போய் ரீச் ஆகும், யாருக்கோ போய் ரீச் ஆகும். இந்த ப்ராடக்ட் இவ்வளவு நல்ல பொருளா அப்படின்னு நம்மளை தேடி வருவாங்க. இப்ப நம்மளுடைய வேலை வந்து பாத்தீங்கன்னா அதைதான் இன்னைக்கு காலையிலே வந்து அந்த ஒரு உரையை முடிச்சுட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு உடனே கிளம்பிட்டாரு. நான் வந்து சொல்வதை தான் செய்வேன், நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், நான் வந்து சொல்றதை செய்வேன் அப்படின்ற மாதிரி எமரால்டு அவர்கள் வந்து அந்த ப்ராடக்ட வந்து சேல்ஸுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க ஒரு முன்னுதாரணமா. அதுதான். அப்ப அந்த மாதிரிதான் நான் வந்து மிஸ் சுகுமார் சாரையும் பாக்குறேன். அப்ப அவர் இந்த மாசம் வந்து நான் சொன்னேன் சார் நான் காலையில 4:30 மணிக்கே இது நியூட்ரி சார்ஜ்ல 5000 ரூபாய் அடிச்சாச்சு. வாவ் சூப்பர் சார். ஆமா அதையும் போட்டிருந்தீங்க. ஆமா ஆமா ஆமா, வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்து. அதாவது ஒரு லீடர் என்பவர்கள் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நீங்க மிகப்பெரிய ஒரு ரொம்ப நன்றிங்க சார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நான் வந்து சொல்லுவேன். அப்போ நம்மளுடைய வேலை வந்து ஆர்சிஎம் வந்து எல்லாருக்கும் கொண்டு போனோம். ஐயா டிசிஜே அவர்கள் அதைதான் சொன்னாங்க. நான் வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜா கொண்டு வந்துட்டேன், நான் இந்த உலகத்துக்கு நான் கொடுத்துட்டேன். என்னுடைய பொருளை வந்து பயன்படுத்துறது மூலமா மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொண்டு வரும். உங்க குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும். அதுதான். எவ்வளவுதான் நம்ம பணம் சேர்த்து வச்சாலும் நம்ம ஆரோக்கியம் இல்லை என்றால் அதற்கப்புறம் மனுஷன் வந்து என்ன செய்வான், ஆரோக்கியத்தை நோக்கி ஓடி சம்பாதித்த பணத்தை இழக்கின்ற காலத்துக்கு பதிலா நம்ம ப்ராடக்டை எதை எடுத்தாலும் 1 ரூபாய் ஷாம்புல கூட நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்கு. 1 ரூபாய் ஷாம்புல கூட இன்ன வரைக்கும் 6 வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எந்த கம்பெனி சொல்லுங்க இப்படி ஒரு 1 ரூபாயில ஒரு ஷாம்பு கொடுத்து அதுல ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி ப்ராடக்டோட குவாலிட்டில அவங்க வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க கம்பெனிக்கு. அந்த அளவுக்கு அதுல வந்து அவ்வளவு ஒரு கண்ணும் கருத்தமா இருந்து இந்த 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 நாட்டுக்கு, தான் பிறந்த தாய் திரு நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், இந்த மக்களை வந்து ஆரோக்கியத்து கொடுக்கணும், இந்த பொருளை பயன்படுத்துறது மூலமாக அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளமான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்ட்டு முடிவெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து நம்ம வந்து டெல்லியில வந்து போனப்போ பார்த்தது வந்து பிங்க் குயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பிங்க் கோட்டு போட்டவங்க. அப்படியே கிரண்பேடி மேம் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாங்க. இவ்வளோ பெண்களுக்கு இந்த கம்பெனி வந்து ஒரு அரசாங்கம் செய்யாத ஒரு விஷயத்தை ஆர்சிஎம் கம்பெனி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. பிரியங்கா மேடத்தை வந்து அப்படி வாழ்த்துனாங்க. அப்படி டிசிஜேவுக்கு அப்படியே வீடியோல பாக்குறோம், அப்படியே கண்ணு வந்து பெருமையா இருக்கு. அவங்க இந்த மகளை பத்தி நம்ம டிசிஜியாவை பத்தி பிரியங்கா மேடத்தை பத்தி நம்ம கிரண்பேடி மேடம் சொல்லும் போது அப்படியே வந்து எதை சொல்லுவாங்க, தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அந்த மாதிரி அந்த பூரிப்பு வந்து டிசிஜயா முகத்துல நாங்க பார்த்தோம், ஸ்கிரீன்ல பார்த்தோம். அதுதான். அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு மகளை தன் மகனையும் ஸ்வரூப் சாரையும் பிரியங்கா மேடத்தையும் இந்த சமுதாயத்துக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆர்சிஎம் மூலமா கொடுத்திருக்கிறார்.
இப்ப நான் செய்தது போக நீங்க இந்த சமுதாயத்துக்கு நிறைய செய்யணும். இப்ப பிரியங்கா மேடத்தை வந்து கிரண்பேடி மேடம் அப்படி வாழ்த்துனாங்க. ஒரு இந்த நாட்டு பிரதமர் இருக்க வேண்டிய இடம் இது, அந்த அந்த மாதிரி இது நான் இங்க இருக்கேன், நான் அதை பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருமைப்பட்டு அவ்வளவு அழகான ஒரு உரை கொடுத்தாங்க. அது ஹிந்தியில இருந்ததால நிறைய நமக்கு தெரியல. ஆனாலும் அந்த அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க பேசின ஸ்டைல் எல்லாம் வந்து ஏதோ பெண்களுக்காக அவங்க நிறைய சொல்றாங்கன்றது மட்டும் நமக்கு வந்து புரிஞ்சுது. உண்மையிலேயே அப்ப நான்லாம் கூட வந்து சரி ஹிந்தி தெரியலாம் கூட என்ன அந்த உரை அந்த மாதிரி அந்த அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்க் குயின் கீசோல் மூலமாக நிறைய ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்துட்டு நிறைய மக்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 85 ப்ராடக்ட் வந்து லைன்ல இருக்குங்களா. நிறைய வந்து கம்பெனி வந்து ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்க வரப்போகுது. அப்கமிங் ப்ராடக்ட்ஸா நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஷியல் கிட்டு, யோப்பா வார்த்தைகளே இல்லை. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து அற்புதமான ப்ராடக்ட், ஆரோக்கியமான ப்ராடக்ட். ஆனா வந்து நான் வந்து சார்ஜ் இதுவா இருக்கானதான் நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன். லீடர்ஸ் நீங்க வந்து இதுவா நினைச்சுக்காதீங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ஃபேஷியல் கிட் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை லீடர்ஸ் வந்து இங்க 17 பேர் இருக்கீங்க, எத்தனை லீடர்ஸ் வந்து அதை வந்து பயன்படுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கம்மியா தான் வந்துச்சு. நிறைய லீடர்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து அதை வந்து போட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. சரியான ரிசல்ட். நான் 2 பியூட்டி பார்லருக்கு கொடுத்தேன். 2 பார்லர்லயும் வந்து ரொம்ப வந்து நிறைய ஆர்டர் நிறைய கேக்குறாங்க. அது வந்து நீங்க வந்து கரெக்டான விதத்துல யூஸ் பண்ணீங்கன்னா 5 முறை பயன்படுத்தலாம். அதாவது நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் 150 ரூபாய், எம்ஆர்பி வந்து 259 ரூபாய். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 ரூபாய் இருக்கு. ஆனா அந்த ஃபேஷியல் வந்து முறைய நம்ம வந்து கத்துக்கிட்டு எப்படி இது வந்து ஃபேஷியல் பண்ற அந்த மெத்தட், அந்த மசாஜ் மெத்தட் அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்னா ஒரு 5 பெண்களுக்கு டெய்லி அந்த கிட்டு வந்துட்டோம்னா நம்ம பயன்படுத்தினோம்னா 150 ரூபாய் வந்து ஒரு இன்னைக்கு வந்து பார்லருங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா குறைஞ்சது 500 ரூபாய். அற்புதம். நல்ல ஃபேஷியல் பண்ணிக்கணும்னா குறைஞ்சது 500 ரூபாய்ல இருந்து 3000 5000 வரைக்கும் இருக்கு. அப்போ குறைஞ்சபட்சம் 500 ரூபாய்னா கூட நம்ம வந்து ஒரு 5 ஃபேஷியலுக்கு நம்ம 300 ரூபாய் சார்ஜ் பண்ணோம்னா கூட 1500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ ஒரு 150 ரூபாய் கிட்டுல நமக்கு பிவி கிடைக்குது, பிளஸ் ஒரு 1350 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ஒரு ஃபேஷியல் கிட்டுல வந்து இருக்கு. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பொருள். அதுவும் பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் எளிமையா கத்துக்கலாம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 அவ்வளவு அழகா ஸ்டெப் 6 வரைக்கும் வந்து ஸ்டெப் 5 வரைக்கும் அவங்க கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 1வது ஸ்டெப் வந்து நம்ம க்ளோப்போ நம்ம வேற ஏதாவது போட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கணும். 2வது ஸ்டெப்ல இருந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன கிட்டு தான். அதை கொஞ்சமா ஸ்பூன்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும். நம்ம நிறைய எடுக்கணும்னா கொஞ்சமா எடுத்தோம்னா 5 முறைக்கு ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட் நம்ம கம்பெனி வந்து அவ்வளவு அருமையா கொடுத்துருவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்லாக் அப்கமிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது அங்க லான்ச் பண்ண ப்ராடக்டோட கேட்லாக் கூட இன்னைக்கு குரூப்ல கூட போட்டிருந்தாங்க. தலைக்கு வந்து சீரம் பிளஸ் வந்து முகத்துக்கான நம்மள அழகா கொண்டு வர்றதுக்கான அந்த ப்ராடக்ட்ஸுங்க நிறைய இதெல்லாம் வந்து மேட்டி லிப்ஸ்டிக்ஸ், லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் அது வந்துருச்சு. ஆனா அப்கமிங் ப்ராடக்ட்ஸ் வந்து தலைக்கான சீரம் பிளஸ் அதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கையில தான் இருக்கு. நானும் அதான் முடிவெடுத்தேன். நான் வந்து கண்டிப்பா இந்த மாதம் வந்து நிச்சயமாக நிறைய பேரை பாக்குறோம். பர்சனல் பிவிலயும் சரி நெட்வொர்க்லயும் சரி நல்ல ஒரு இது பண்ணணும்ன்றதான் நான் முடிவு எடுத்திருக்கேன். அப்போ கம்பெனி வந்து நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட்ஸ் மூலமா. அப்புறம் நம்மளோட கன்சிஸ்டன்சி பிளான் மூலமா நமக்கு ஒரு நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா 6 மாதம் கழிச்சு நல்ல பொருள். ஐயோ எப்படி இருந்தது, எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. பணம் வந்தது எல்லாருக்கும், கீசோல் ஆஃபரு, அப்புறம் பாத்தீங்கன்னா நியூட்ரி சார்ஜ் ஆஃபரு, நம்மளுடைய எஃப்எம்சிஜி ஆஃபரு, அது இல்லாம வந்து பணம் கேஷ் ஆஃபரு, அப்படி இப்படியே திக்குமுக்காட வச்சுட்டாங்க. போன மாதம்லாம் அவ்வளவு சந்தோஷம் எல்லாருக்குமே. இவ்வளவு இதுவா சொன்னாங்க. எனக்கு 3000 ரூபாய் வந்தது, 12,000 ரூபாய் வந்துச்சு, இவ்வளவு பணம் வந்தது, அவ்வளவு பணம் வந்ததுன்னு எல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்ப பாருங்க எந்த கம்பெனி இந்த அளவுக்கு நமக்கு பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம வந்து ஓப்பனர் ரெண்டவோ பண்ணும்போது அந்த நம்மளுடைய கம்பெனியோடைய அந்த இதுல வந்து கேஷ் அவார்டு நம்ம வந்து அவங்க டேர்ன் ஓவர்ல வந்து நமக்கு growth போனஸ்ன்னு சொல்லிட்டு அதை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை எந்த மாதம்லாம் நம்ம வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிருக்கிறோமோ அதை ஒரு அமௌண்டா ஒரு சேவிங்ஸா நமக்கு வச்சு நம்ம நம்பி இருக்கலாம். அந்த மாதிரி நான் இத்தனையோ நெட்வொர்க் கம்பெனிங்க வந்திருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா
எல்லாமே எப்ப கொடுப்பாங்கன்னா ப்ராஃபிட்ல வந்து பிரிப்பாங்க. ப்ராஃபிட்ல இத்தனை பெர்சன்டேஜ் சொல்லிட்டு பிரிச்சு தான் கொடுப்பாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா எமரால்ட் அண்ட் அபோவ் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் எமரால்ட் அண்ட் அபோவ் தான் அந்த டேர்ன் ஓவர்ல வந்து அந்த growth போனஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க. ஆனா நம்ம கம்பெனி ஓப்பனர்லயே கொடுக்குறாங்க. 70,000 பிவி பண்ணாலே உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு அந்த பணம் இருக்கு. 350 ரூபாவோ 400 ரூபாவோ 500 ரூபாய் அந்த growth போனஸ் சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு மாதமும் அதை கணக்கிட்டு நம்ம கம்பெனி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதை வந்து தக்க வைக்கணும். என்ன ஆனாலும் சரி, ஆர்சிஎம் என்ன வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட், நான் வந்து இன்னைக்கு 1 லட்சம் போட்டீங்கன்னா நாளைக்கு 2 லட்சம், என்ன ஆனாலும் சரி, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலையில பூத்த காளான்கள் போல, இன்னைக்கு பூ இருக்கும் நாளைக்கு போயிடும். அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து கவனத்தை சிதறடிக்காம கரெக்டா இந்த விஷயத்துல நின்னு நிலைச்சோம்னா நிச்சயமாக நாம வந்து மிகப்பெரிய லெவல் வந்து குவாலிஃபை பண்ண முடியும். அதுக்குதான் வந்து எல்லா லீடர்ஸுமே இன்னைக்கு வந்து ஒரு லீடர் இன்னைக்கு வந்து மதியான ஜூம் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, இப்போ 6 மணியா இருந்தாலும் சரி, 8 மணியா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் வந்து அப்புறம் லைவ் மீட்டிங்ஸா இருந்தாலும் சரி, சொல்றது அதுதான். ஆர்சிஎம் உடைய விஷயத்த வந்து முழுமையா ஏத்துக்கிட்டு என்ன ஆனாலும் அது இறங்குங்க. ஏன்னா எல்லாமே வரும், அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம் போயிடும். ஆனா நம்ம ஜெனரேஷனுக்கான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் இன்கம். நாம் இல்லைனாலும் நம்மளுடைய குடும்பத்துக்கு நம் தூங்கும் போதும் வரும் பணம் தான் இது அப்படின்வாங்க. அது மாதிரி வந்து நம்மளுடைய குடும்பத்திற்கான அற்புதமான ஒரு வருமானம் தான் இது. அதாவது ஒரு புக்கு, அந்த புத்தகத்துல வந்து ஒரு கதை இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நண்பர்கள் இருந்தாங்க. டேப் ரூட்னு சொல்லிட்டு வந்துட்டாருங்களா ரவி? அப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த டேப் ரூட் புக்ல வந்து அததான் சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து குழாய் வழி எதுவாட்டும் நம்ம வந்து இந்த பிசினஸ் வந்து தொடர்ந்து பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து உட்கார்ந்தாலும் அந்த பணம் வரும், தூங்கினாலும் அந்த பணம் வரும். நம்ம வந்து வேலை செய்யலனால நம்ம பேசிட்டு இருந்தாலும் அங்க வந்து பிவி ஏறிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஒரு பிசினஸ். நம்ம சும்மா இருந்தாலும் வரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் வந்து நம்முடைய ஆர்சிஎம். அதனால வந்து ரவி பேசுறீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? சரிம்மா, ஓகே மேடம். ஓகே. அப்படி ஐயா இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? ஸ்கை தூக்கிட வேண்டியதானே? நீங்க நல்லா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏன் டிஸ்டர்ப் ஐயோ இருக்குதா ரவி, நிறைய பேர் உங்களுக்காகவும் நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா? அதனால வந்து உண்மையிலே வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. உங்க கூட இந்த மாதத்தின் முதல் நாள் உங்க கூட எல்லாம் வந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்த எமரால்ட் அவர்களுக்கும் ரவிக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அத்தனை பேர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ரவி, தேங்க்யூ எமரால்ட் சார், தேங்க்யூ ஜெகதீஷ் சார், தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். நன்றி நன்றி மேடம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிறப்பு. வாங்க ரவி சார், ப்ளீஸ் வெல்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெண்மதி மேடம். நான் வந்து ஆக்சுவலி வந்து டைம் லேட் ஆகிடும்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். அதனால தான் மேடம்கிட்ட சொன்ன ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் கவர் பண்ணிக்க மேடம், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மேடம் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அதை அருமையாக வந்து அவங்க வந்து கவர் பண்ணிட்டாங்க. என்னன்னா நம்ம வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆர்சிஎம்க்கு வந்து அவங்க ரிலேட்டடாக வந்து பல விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப வருஷமா பண்ணி ஃபோன் வந்துருச்சு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிஎம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம அப்ளைன் லீடர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நமக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆர்சிஎம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிராஸ் லைன் லீடர்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நமக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. பட் அது வந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸை வந்து எப்படி கொண்டு போகிறது அப்படின்றதுல வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா இது வந்து குரோத் பிஸ்னஸ்ஸு, குரோத் போனஸ் இருக்கு, இயர்லி. அதாவது மேடம் சொன்னாங்க எமரால்டு அண்ட் அபோவுக்கு தான் வந்து அங்கே வந்து ஷேர் கொடுப்பாங்க, எமரால்டு அண்ட் அபோவுக்கு தான் ப்ராஃபிட்ல ஷேர் கொடுப்பாங்க, நமக்கு வந்து டேர்ன் ஓவரில் ஷேர் கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம் நம்ம பிஸ்னஸில். அதுதான் அங்கே இருக்கிறதுக்கும் நம்ம ஆர்சிஎம்ல இருக்க பிஸ்னஸ்க்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்த்தோம். அதே மாதிரி எல்லா நெட்வொர்க் கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராடக்ட் வச்சுருவாங்க, இல்லை ஹெல்த் ஓரியன்ட் ப்ராடக்ட் வச்சுருவாங்க. 2000 3000 அந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் வச்சு மக்கள்கிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணுறதா தான் பெரும்பாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருந்தது. பட் ஆர்சிஎம்ல தான் வந்து உப்பு, கோதுமை, எண்ணெய் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், உப்புல கூட அவ்வளோ தன்மை இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது மாதிரி இந்த கோதுமை வெயிட் உள்ள பொருள் எந்த நெட்வொர்க் கம்பெனியும் மேக்சிமம் வச்சுக்கிறது இல்லை. காரணம் வந்து அதை அவங்க வந்து இது பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம ஆர்சிஎம் மட்டும்தான்
நம்மளோட மக்கள் மீது ஒரு முக்கியமா கவனம் உள்ள ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்றாங்க. ஏன் அப்படி இதை சொல்றோம் அப்படின்னா, உப்பு வந்து ஏன் நம்ம விற்கணும், விற்காம இருக்கலாமே அப்படின்னு நம்ம எம்டி நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த உப்புல கூட நிறைய பேருக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம், நிறைய பேருக்கு ப்ரெஷர், கிட்னி ப்ராப்ளம்லாம் வருது. அதுல கூட அவங்க வந்து 3 டைம் ரீஃபைன்டு சால்ட், அது வந்து அந்த நம்மளோட அந்த இது வர்றதுக்கு தைராய்டு இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் வந்து அதுல கிரியேட் பண்ணியிருக்காங்க. இத்தனை லெவல் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. பட் அதை வந்து நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பீங்கான் ஜாரு போட்டு பீங்கான்ல தான் உப்பு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல தான் அதோடைய தன்மை நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கம்பெனி வந்து ஒரு மக்கள் மீது ஒரு அக்கறை விஷயத்த வந்து எடுத்து இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து நம்ம வந்து ஒரு அற்புதமான பிசினஸ்ல இருக்கோம். அதுவும் 1ஆம் தேதி அன்னைக்கு இன்னைக்கு நிறைய சாதனையாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போன மாதம் கடந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் நம்ம வாழ்த்துவோம். ஏன்னா மேடம் ஆல்ரெடி எல்லா பேரையும் சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாரையும் வாழ்த்துவோம். ஏன்னா வந்து வாழ்த்த வாழ்த்த தான் நம்ம வளருவோம் சொல்லுவாங்க. அடுத்தவங்களை வாழ்த்தும் போதுதான் நம்ம வளருவோம்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தவங்களை வாழ்த்துறதுக்கு மனம் வேண்டும். மனம் இருந்தால் தான் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாரையும் வாழ்த்துவோம். கண்டிப்பா அவங்க எல்லாரும் நல்லா அடுத்தடுத்த லெவலுக்கு வரணும். நாமளும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றத வந்து இந்த ஜூம் மீட்டிங் மூலியமா நம்ம வந்து எல்லாரும் வந்து ஒரு உறுதிமொழி எடுப்போம். இன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கும் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ காமராஜ் சாருக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு பேசுறது ரொம்ப சந்தோஷம். அதனால தான் அதை அவாய்ட் பண்ணாம கண்டிப்பா நான் வந்து பேசுறேன் சார்ன்னு சொல்லிட்டு, ஆனா ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரியும். அது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நம்ம முடிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நான் வந்துட்டேன். ஸோ என்ன சொல்றேன்னா நம்ம வந்து இந்த பிசினஸா கொண்டு போகணும். அதுதான் நம்ம வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஏன் வந்து இந்த விஷயம் எப்பவுமே பேசுறோம் அப்படின்னா, சில நேரத்துல அது தவிர்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா பிசினஸ் வந்து இப்போ இருக்கு நம்ம வந்து லாஸ்ட் ரொம்ப அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சின்ன அன்னைக்கு கூட ஒருத்தர் வந்தாரு. யூபில இருந்து வந்தது ஆச்சார் குஜராத் அகமதாபாத்ல இருந்து ஒருத்தர் வந்தார் ஒரு எமரால்டு. அவர் சொன்னாரு குட்டி ஸ்டேட்ல தான் நம்பர் 1 பிசினஸ் இன் இந்தியான்னாரு. அவர் வந்து ஆக்சுவலி குஜராத்ல இருந்து வந்திருக்காரு. கேரளா பத்தி சொல்றாரு. குட்டி ஸ்டேட்டு, அந்த குட்டி ஸ்டேட்ல பெரிய பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ நம்ம வந்து அவர் சொல்றாரு பிக்கெஸ்ட் ஸ்டேட் வந்து 2000 crores மேல இருக்காங்க யூபியில், அங்க கூட இல்ல. அதை விட ரொம்ப சின்ன கண்ட்ரி, 3 கோடி கூட இல்ல, அந்த ஸ்டேட்ல வந்து பெரிய பிசினஸ் இருக்குன்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது அங்கெல்லாம் வந்து அந்த டார்கெட்டு, அந்த பிளானு, இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பக்காவா பண்றதா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு கூட காலைல காமராஜ் சார் வந்து பேசும்போது சொன்னார், நம்ம டார்கெட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன டார்கெட் இருக்கு, நம்ம கம்பெனில என்ன மாதிரி டார்கெட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிசினஸ் வந்து டெஃபினட்டா நம்ம டீமை வழிநடத்துறதுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். டார்கெட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டார்கெட்லயே கோபா சார் சொல்ற மாதிரி கம்பெனியோட ரெகுலர் டார்கெட் ஒன்று இருக்கு. டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரவுன் கிளப், இதெல்லாம் வந்து கம்பெனியோட ரெகுலர் கிளப் இருக்கு. அது வந்து ரெகுலர் டார்கெட். நமக்கு வந்து கம்பெனி அப்பப்போ இப்ப துளசி பெயிண்ட்டும் அக்ரி பத்தி சொல்லியிருக்காங்க. அது ஒரு டார்கெட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கீசோல் வந்து உடான் ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து டீமுக்கு வந்து நாலேஜ் கொடுக்கும்போது தான் டீம் வில் க்ரோ. ஸோ டீம் வந்து நல்லா வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி டார்கெட்ஸ், பிளான்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இது ஒண்ணு. இது 2வது வந்து சிஸ்டம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, இன்னைக்கு நம்ம ஒரு பிசினஸ் பண்ணுவோம், நம்ம இண்டிவிஜுவலா வந்து டெவலப் பண்ணுவோம். ஆனா சிஸ்டம் இருந்ததுன்னா அந்த பிசினஸ் தானா வளரும். நான் அன்னைக்கு கூட நாங்க பேசும்போது ஒரு மீட்டிங்ல பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு, சரவணா பவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து நடந்துட்டு இருக்கு. அவர் இல்ல, ஆனா நடந்துட்டு இருக்கு. பெரும்பாலும் நடத்திட்டு இருக்காங்க. பட் ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப வருஷமா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பட் அவர் இருக்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து எந்த லெவல்ல, உலக நாடு லெவல்ல அந்த சரவணா பவன் ஹோட்டல் வந்து போச்சு. அது காரணம் ஒரே மாதிரி சிஸ்டம். அந்த சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா காஃபினா இப்படிதான் இருக்கும், இட்லினா இப்படிதான் இருக்கும், சட்னினா இத்தனை வெரைட்டி சட்னி. அந்த மாதிரி சிஸ்டம்ல வந்து அந்த அந்த ஹோட்டலுக்கு என்ன சிஸ்டம் தேவையோ டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், சாப்பாடு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டம் ரிலேட்டட். அதான் சொல்லுவாங்க கேஎஃப்சி சிக்கன், ஒரு கேஎஃப்சி நம்ம பார்த்துருப்போம். அவங்க வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. அவங்க வந்து ரொம்ப வருஷமா உலக நாடு முழுவதும் 80 நாடுகளுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து பிரான்ச்சைசி மெத்தட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து
நிறைய விஷயம் வந்து பிரான்ச்சைசி மாடல் அருண் ஐஸ்கிரீம் பார்த்துருப்பீங்க நம்ம இந்தியாவில். அவங்களும் பிரான்ச்சைசி மாடலில் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலீடு பல லட்சங்கள் வந்து சுபிக்ஷா மார்க்கெட் நமக்கு சென்னையில் நிறைய இருந்துச்சு. அவங்களும் வந்து பிரான்ச்சைசி தான். ஸோ இவங்கெல்லாம் வந்து இங்க என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு விஷயத்த நம்ம டெவலப் பண்ண போறோம், பிசினஸை வந்து வளர்க்க போறோம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம. ஸோ அங்க இருக்க பிரான்ச்சைசிக்கு வந்து 40 lakhs கட்டணும், 50 lakhs கட்டணும், இப்போ கூட இருக்கு. நிறைய 10 லட்சம் கட்டணும், அது அந்த மாடல் தான், அந்த மாடல் அவங்களுக்கு சொல்றதான் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் இருக்கு. நமக்கு வந்து இந்த பிசினஸை க்ரோ பண்றதுக்கு அருமையான சிஸ்டம் இருக்கு. அந்த அருமையான சிஸ்டம் தான் யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம். அந்த சிஸ்டம்ல என்ன சொல்லியிருக்குன்றத நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த பிசினஸ் பெரிய லெவல்ல போகும். இன்னைக்கு என்னோட நாலேஜ்ல என்னோட திறமையில ஒரு டீம் வளர்க்க முடியும். அது என்னோட திறமை, எனக்கு கிடைச்ச அறிவு, அதை வச்சு நான் வளர்த்துருவேன். ஆனா என் டீம் ஃபுல்லா வளரணும்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் கண்டிப்பா தேவை. என் டீம் ஃபுல்லா தமிழ்நாடு இல்ல. இன்னைக்கு கண்டிப்பா காமராஜ் சார் வந்து நமக்கு வந்து ஒரிசால இருந்து நிறைய அச்சீவர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு, பார்த்தோம். பட் காமராஜ் சார் சென்னையில இதுல ஈரோட்ல இருக்காரு, ஒரிசால டீம் வளருதுன்னா அங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி நமக்கும் ஒரு பிசினஸ் பெருசா வளரணும் அப்படின்னா அந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இந்த பிசினஸ் நல்லா நடக்குதுன்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்ல நம்ம வந்து இறங்கிட்டோம்னா பிசினஸ் வந்து நல்லா இருக்கும். இன்னைக்கு வேணா என்னோட திறமை, என்னோட பேரு, எனக்கு ரொம்ப டேலண்டட் பர்சன், நான் நல்லா மோட்டிவேட் பண்ணுவேன், நான் வந்து பெரிய லெவல்ல இந்த பிசினஸ் என்னால மட்டும் தான் பண்ண முடியும், தமிழ்நாடே நான் மட்டும் தான் செய்வேன், என்னால தான் வளர்ச்சி பண்ண முடியுன்ற அந்த பெரிய திறமை, ஆணவம் எல்லாம் என்கிட்ட இருக்கலாம். ஆனா பட் அது என்னோட தான் போயிடும். ஆனா என்னோட போயிடும், என்னோட அந்த விஷயம் அழிஞ்சிரும். ஆனா சிஸ்டம் வந்து அழியாது. சிஸ்டம் வந்து நம்ம இல்லைன்னா கூட இந்த பிசினஸ் வேலை நடக்கும். நான் சொன்ன மாதிரி தான். சரவண பவன் ஹோட்டல் ஓனர் இப்ப இல்லைன்னா கூட பிசினஸ் இருக்கு. அருண் ஐஸ்கிரீம் ஸ்டார்ட் பண்ண ஓனர் இப்ப இல்ல, அவங்க பிள்ளை தான் இருக்காரு, பிசினஸ் வளருது. கேஎஃப்சி இல்ல அவரு, ஆனா பிசினஸ் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி மெக்டானல்ட் ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு வந்து அவர் இல்ல, ஆனா பிசினஸ் நடக்குது. எல்லாம் நிறைய நீங்க பாருங்க, பிரான்ச்சைசி மெத்தட் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கு. அதெல்லாம் முதலீடு பண்ண வேண்டியது. நம்ம முதலீடு இல்லாம இன்னைக்கு 24 வருஷமா இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிட்டத்தட்ட 8 இயர்ஸா பண்ணிட்டு இருக்க கம்பெனிஸ் எல்லாம் கூட உலக லெவல்ல இருக்கு. காரணம் என்னன்னா சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இந்த பிசினஸ் வந்து எக்ஸலண்டா ஒரு நல்ல, அதான் சொல்லுவாங்க டிசிப்ளின் பிசினஸா நம்மளால நம்ம எல்லாராலையும் அதை கொண்டு போக முடியும். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த லீடர்ஸ் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம டீமுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். எஜுகேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே மாதிரி யூனிக்கான விஷயம் நடக்கும். ஓஹோ, நம்ம தமிழ்நாடு டீம் இப்படியா, ஓ நல்லா இருக்காங்க, நம்ம யார் வந்து சேஃப்டியான ஒரு இடத்துலதான் நம்ம பிசினஸ் நம்ம டீம் பண்றாங்க அப்படின்ற ஒருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை வரும், ஒரு பலம் சேரும். இப்படி தமிழ்நாடு டீம்னா எக்ஸலன்ட் டீம். இப்ப நம்ம சொல்றோம் கேரளா சொல்ற மாதிரி நாளைக்கு தமிழ்நாடு வந்து எக்ஸலண்ட்டுங்க, இவங்கள மாதிரி ஒரு டிசிப்ளின் பிசினஸ் பண்ணவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பேரை வந்து கிரியேட் பண்ணோம். நிறைய பேர் இங்க வந்து பிசினஸ், நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அவ்வளோ பெரிய சின்ன ஸ்டேட்ல அவ்வளோ பெரிய பிசினஸ் இருக்கு. நம்ம இவ்வளவு பெரிய ஸ்டேட் 9 கோடி இருக்க ஒரு ஸ்டேட்ல நம்ம வந்து அவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ண முடியும். அதுவும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா தமிழ்நாடு மாதிரி ஒரு பிசினஸ் கிடையாது. ஏன்னா 2010ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியோட டர்ன் ஓவர் வந்து 2414 கோடி நினைக்கிறேன். ஐ திங்க் 2434 crores. அதுல தமிழ்நாடு மட்டும் 1000 crores. பாருங்க, 30 ஸ்டேட்டுக்கு மேல இருக்கு. அங்க 29 ஸ்டேட்டுக்கு மேல நடந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா 1434 கோடி தான். தமிழ்நாடு மட்டுமே பாத்தீங்கன்னா 1000 crores பிசினஸ் நடந்தது வந்து ஹிஸ்டரி ஆஃப் ஆம்பியோ பிசினஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஆனா அவ்வளோ தமிழ்நாட்டுல பொட்டன்ஷியல் உள்ள பிசினஸ், அது வந்து ப்ராடக்ட்டை பத்தி நமக்கு தெரியும், பெரிய எல்லாராலையும் அதை பயன்படுத்த முடியாது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த பிசினஸ் 1000 கோடி தமிழ்நாட்டுல அப்ப பண்ணாங்க. எப்போ? 2010ல. இப்ப நம்ம இருக்கிறது 2024ல. நம்ம எந்த லெவல்ல பண்ண முடியும்னா 1000 கோர்ஸ். இப்ப நம்ம எத்தனை கோடி வியூ பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா காமராஜ் சார் சொல்லுவாரு, நம்ம இன்னும் 1000 மடங்கு பண்ண வேண்டியது இருக்கு. 1000 மடங்கு பிசினஸ் நம்ம கையில இப்போதைக்கு இருக்கு. இப்போதைக்கு அதுவும் 1 or 2% பிசினஸ் தான் நான் 1000 கோடி சொல்றேன். சோ பல லட்சம் கோடி பண்ணக்கூடிய தமிழ்நாடு. தமிழ்நாடு மட்டுமா நம்ம நெட்வொர்க் பண்ண போறோம்? இந்தியா ஃபுல்லா போகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ சார் சொல்ற மாதிரி கர்நாடகால இருக்கு, கேரளால இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திரால இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா புனேல இருக்கு. புனே மகாராஷ்டிரா தான். ஸோ அங்க இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா
மணிப்பூர்ல, அஸ்ஸாம்ல எல்லாம் கூட மெம்பர்ஸ் இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எனக்கெல்லாம் அந்த மொழி தெரியாது, அங்க போகவும் தெரியாது. ஆனா அந்த ஊர்ல எல்லாம் பிசினஸ் போயிருக்கு. அது நெட்வொர்க்கோட பவர். பட் அந்த சிஸ்டமும் அதோட இருந்துச்சுன்னா பிசினஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு எக்ஸலண்டான ஒரு பிசினஸ்ல தான் நம்ம இருக்கோம். ஆர்சிஎம் ஒரு இந்தியன் கம்பெனி. அது ரொம்ப நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா உலக லெவல்ல வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 25% பார்த்தீங்கன்னா பல வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள், நம்ம யூகே, நம்மளோட அமெரிக்காவா இருக்கட்டும், ஜெர்மனா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், பல வளர்ந்த நாடுகள் போய் பாருங்க. எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் 25% வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க, கையில எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியால வந்து அந்த பிசினஸ் வந்து நிறைய பேர் வந்து தப்பா பிசினஸா வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டே தப்பா பண்ணிடுச்சு. பணம் போடு, ஒரு நாள் இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் வந்தாரு. வரும்போது சொன்னாரு, வந்து வாரம் ஃபுல்லா கமிஷன் தராங்க. 10 நாளைக்கு ஒரு முறை தராங்க. நான் சொன்னேன், டெய்லி தர பிசினஸ்க்கு தான் இருக்குது. போய் சேருங்க. போய் சேர்ந்து பணத்த போட்டு பணத்த விட்டுட்டு அப்புறம் வந்து உட்கார்ந்து அழுவுறது. அப்புறம் நல்ல விஷயத்த போய் சொன்னா கேட்கறது இல்ல. சரி இப்படிதான் இருக்காங்க மக்கள். அதாவது வந்து என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு போட்டா இன்னைக்கே வரணும். அந்த மாரி ஒரு மெத்தட்ல தான் பீப்பிள் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மாத்தி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட்டான விஷயங்கள வந்து நமக்காக குடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிசினஸ். நான் சொன்ன மாரி உப்புல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உலகத்திலேயே நீங்க பார்க்க முடியாது. வெயிட்டு வெயிட்டே வச்சுக்க மாட்டாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. நம்ம எம்டி சிசி சாப்ரா சார் உண்மையிலேயே சொல்றேன். நம்ம ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். அந்த மாரி ஒரு ஆயில் மாரி பொருள்லாம் வச்சுக்க மாட்டாங்க நெறைய கம்பெனிஸ். ஏன்னா அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும், லீக் ஆகும். நெறைய ஒரு டப்பா வச்சா ரூ. 500, ரூ. 1000, ரூ. 2500, ரூ. 3500 வச்சு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ற கம்பெனிஸ் தான் ஆல்மோஸ்ட் இருக்கு. ரூ. 22 எம்ஆர்பி, ரூ. 18 டிபி. அதுல வந்து 6 பிவி குடுத்து நம்மள வந்து பிசினஸ் பண்ண வைக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க. ஸோ கோதுமை இன்னைக்கு ரூ. 102 நமக்கு வந்து அதுக்கு வந்து 20 பிவி குடுத்தா அதுக்கு ஒரு வெயிட் அவ்வளவு வெயிட் உள்ள ஒரு ப்ராடக்ட். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். ஆனா நம்ம ஆர்சிஎம் மட்டும்தான் அதை சாத்தியமா பண்றாங்க. அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த மாதிரி நல்ல ஒரு நிறுவனத்துல இருக்கோம், நல்ல கம்பெனியா இருக்கும், குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். நீங்க மார்க்கெட்ல டூப்ளிகேட் ப்ராடக்ட் நிறைய இருக்கு. நமக்கு வந்து டூப்ளிகேட் பொருளே இல்லாம ஒரு ப்ராடக்டா நம்ம கிட்ட இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சோ இதையெல்லாம் நம்ம எடுத்து சிறப்பா சிஸ்டமோட, அதாவது ஒரு எங்க ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம தமிழ்நாடு டீம்னா சூப்பர் டீம், டிசிப்ளின் டீம் அப்படின்றத ஒரு பேர் வந்து நம்ம எல்லாரும் வாங்கணும். அதே மாதிரி என்னாலதான் செய்ய முடியும், நான் வந்தாதான் இந்த பிசினஸ் நடக்கும் அப்படின்றது இருந்துச்சுன்னா இந்த பிசினஸ் வந்து நம்ம எவ்வளவு ஆக்டிவா இருக்குமோ அவ்வளவுதான் பிசினஸ். பட் சிஸ்டம் நம்மளோட இருந்ததுன்னா பிசினஸ் எக்ஸலண்டா இருக்கும். இது சில நேரத்துல புரியாம சில நேரத்துல நிறைய தவறுகள் நடக்கிறதுனால பிசினஸ் வந்து ஏறும் முகம் இறங்கும் முகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம சிஸ்டம் இருந்ததுன்னா ஏறும் முகமாவே இந்த பிசினஸ் இருக்கும் எப்பவுமே. நாமளே இல்லைனா கூட இந்த வியாபாரம் வளர்ந்துருக்கும். ஸோ அதான் இந்த பிசினஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பிசினஸை சிறப்பாக கொண்டு போவோம். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், ரீசனபிள் பிரைஸ், இந்தியன் கம்பெனி, சிஸ்டம் அருமையான கம்பெனி ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி இந்த பிசினஸை பெருசாக கொண்டு போக முடியுன்றதை நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து பிப்ரவரி மாசத்துல நம்ம எல்லாரும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நம்ம வந்து நகரணும். மார்ச் 31க்குள்ள மகா உற்சவ் நம்மளுடைய கேரளால நடக்கக்கூடிய நம்ம எம்டி சார் கையால, டைமண்ட் சார் கையால நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டார் அண்ட் அபோவ் லீடர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் இருக்கு. நான் லாஸ்ட் டைம் பெங்களூர்ல வந்து ஸ்டார் பெல்காக வாங்கணும். எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு. எமரால்ட் ஆயிட்டு நம்ம டிசி சாப்ரா சார் கையால அந்த பின்னு வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கு. கண்டிப்பா அதுவும் நானும் வந்து அதுக்கான வேலையை செய்ய தொடங்கியிருக்கேன். நடந்துட்டு இருக்கு. எக்ஸலண்டா போயிட்டு இருக்கு. நிச்சயமா நம்ம எல்லாம் மகா உற்சவ்ல இப்ப இருக்கிற அத்தனை பேருமே தமிழ்நாட்டுல நம்ம எல்லாம் பிசினஸ் வந்து சிறப்பா செஞ்சு அந்த சிறப்பா வெற்றி அடைஞ்சு அதை போய் நம்ம வந்து அந்த மகா உற்சவ்ல சவுத் இந்தியன் செலிப்ரேஷன்ல போய் நம்ம வாங்கும்போது அங்க இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. நம்ம ஃபேமிலியோட போய் அங்க வாங்கும்போது இருக்க மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அதான் ஒரு பேரானந்தம். ஜெகதீஷன் சாரும் அந்த டைம்ல வந்து அங்க வந்திருந்தாங்க. பெங்களூர்ல நானு அவரு எல்லாம் ஒரே டைம்ல தான் அந்த ரெக்கக்னேஷன் வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ நிச்சயமா வந்து இது இது வந்து ஒரு நாளும் அந்த கனவு அவர் கையால வாங்க டிசி சாப்ரா சார் கையால நம்ம அவார்டு வாங்க மாட்டோமா அப்படின்னு ஒரு பெரிய கனவு இருந்தது. அது வந்து இவ்வளவு ஷார்ட்டா நமக்கு நடந்திருக்கு. நமக்கு இன்னொரு பெரிய ட்ரீம் என்னன்னா தமிழ்நாட்டுல அவரை வர வச்சு நம்ம பெரிய ஃபங்க்ஷன் பண்ணணும். சவுத் இந்தியன் செலிப்ரேஷனை தமிழ்நாட்டுல பல அச்சீவர்ஸ் உருவாக்கி, பல லீடர்ஸ் நம்ம டீம்ல வந்து உருவாக்கி, பல 100 ஸ்டாருக்கு மேல, 100 ராயல்ட்டிக்கு மேல, 100 டெக்னிக்கலுக்கு மேல நம்ம உருவாக்கி இங்க டிசி சாப்ரா சாரை கூப்பிட்டு நம்ம பெரிய விழா ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ட்ரீம்ல இருக்கு. நிச்சயமா அது பெரிய சாதனையா மாறும். ஸோ இன்னைக்கு 1ஆம் தேதி அதுவுமா நம்ம எல்லாரும் மிகப்பெரிய அச்சீவரா நம்ம வந்து மார்ச் 31க்குள்ள ஒரு பெரிய டார்கெட் ஒன்று நம்ம வைப்போம்.
அதான் டார்கெட்டு பிளான்னு சொல்றாங்க. நம்ம பெரிய லீடர்ஸ் மென்டர்லாம் வந்து அதான் அதிகமா சொல்றாரு. உங்க டார்கெட் பாருங்க, கம்பெனியோட கிளப்ஸ் இதை ரெண்டுத்தையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பிசினஸ் பில்ட் பண்ணணும்னா இது ரெண்டு முக்கியம். டார்கெட்ல இருக்கணும், அதே மாதிரி கம்பெனியோட கிளப்ஸ்ல இருக்கணும்ன்றாரு. அதே மாதிரி பிளான் பண்ணணும். இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பெரிய வெற்றியாளராக மார்ச் 31 நம்ம எல்லாருமே வந்து நிறைய பேர் நம்மளை கங்க்ராச்சுலேட் பண்ண போறாங்க. நிறைய பேர் நம்ம போட்டோஸ் வந்து எல்லா குரூப்லயும் போட்டு நம்மளை வந்து விஷ் பண்ண போறாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. நம்ம வந்து வெண்மதி மேடம்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி காமராஜ் சாருக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஜெகதீசன் சார், இன்னைக்கு அட்டன் பண்ற அத்தனை லீடர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள்.